ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி காலை 6:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் மாலை 6:12 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரமானது வந்து விடுகிறது. மாலை 6:12 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இன்னைக்கு பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வியாகாதம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:23 சந்திர உதயம் என்பது மதியம் 12:48 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:25 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:15 முதல் 5:46 வரையில் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் ராகு காலம் என்பது மதியம் 1:40 முதல் 3:14 வரையிலும், யமகண்டம் என்பது அதிகாலை 5:46 முதல் காலை 7:21 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 8:56 முதல் 10:30 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:30 கொடுத்திருக்கா. இன்றைய தினம் சூலம் என்பது தெற்கே சூலம்னு கொடுத்திருப்பா. அதுவும் மதியம் 2:11 வரைக்கும் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து நாம் தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்யலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த சத்தியம் பண்றது அப்படிங்கிறது இந்த குழந்தை எல்லாம் ஸ்கூல்ல பேசும்போது சொல்லுவா தெரியுமா, சத்தியம் என்ன சக்கரை பொங்கல் அப்படின்பா. அந்த மாதிரி ஏதோ ரொம்ப ஈஸியா எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் பண்ணுன்னு சொல்றது முதல்ல தவறு. நாம் எப்பொழுதுமே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அத்தனையுமே சத்தியமான வாக்குகளாகத்தான் இருக்க வேண்டும். பொய் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. யாருக்காக எதற்காக பயப்பட வேண்டும்? நாம் சரியான முறையிலே நடந்து கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே உண்மையே பேசிக்கொண்டிருக்கலாமே. பொய்மையும் வாய்மை இடத்துன்னு சொல்லியிருப்பார் வள்ளுவர். ஏதோ ஒரு இடத்துல ஒரு நன்மை நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பொய் சொல்றது அப்படிங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் இந்த சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றா இல்லையா, இதுவே முதல்ல தவறு. இந்த சத்திய பிரமாணம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அது எங்க வாங்குவா? நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இல்லை சினிமா எல்லாம் பார்த்துருப்போம். நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாணம், அதாவது ஒரு வாக்கு மூலம் அப்படிங்கிறத கொடுப்பா தெரியுமா. எங்கே? கோர்ட்ல தானே அதை பார்த்துருக்கோம். கோர்ட்ல எதுக்காக போறா? ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலே அந்த வழக்கிலிருந்து அவர்கள் அந்த உண்மையை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அந்த உண்மையான தகவல்களை பெற வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே அந்த பிரச்சனையை நீக்க வேண்டி அந்த சத்திய பிரமாணம் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பிரமாணம்னு சொன்னாலே அது ஒரு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அவர்கள் உண்மையைத்தான் பேசுகிறார்கள், அந்த உண்மையையே நாங்கள் ஆதாரமாக கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தானே சத்திய பிரமாணம் பண்ணு அப்படின்னு சொல்றா இல்லையா. அதற்கூட எதன் மேலே வச்சு சத்தியம் பண்ண சொல்றான்னு பார்த்தோம்னா, கைகளை எதன் மேலே கொண்டு போய் வைக்கிறா? புனித நூல்கள், இந்துக்களினுடைய புனித நூலோ அல்லது அங்கே என்ன மதத்தினுடைய ஒரு புனித நூல் அப்படிங்கிறத வச்சு அது மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றா இல்லையா. ஆக அது கூட எங்கே இந்த கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே பிரதானமான இடத்தினை பிடித்திருக்கிறது. வெறுமனே பார்த்து சொல்லாம கையால தொட்டு சொல்லு அப்படிங்கிறார். ஆக இந்த கைகள் என்பதற்கும் ஹஸ்தம்னு சொல்லுவா. ஹஸ்தம்னு சொன்னா கை. நம்ம எல்லாருக்குமே ஹஸ்தம்னு சொன்னோடனே நட்சத்திரம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். அதாவது இந்த ஹஸ்த நட்சத்திரத்திற்கும் இந்த கைகளுக்குமே தொடர்பு என்பது உண்டு. நேரடியாக மனதோடு
நம்முடைய அந்த மனதோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு பலம், ஒரு இணைப்பு என்பது இந்த கரங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால தான் இந்த கையை தொட்டு அப்படின்னு சொல்றார். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கையை நீட்டுவா தெரியுமா, பிராமிஸ் அப்படின்பா. உடனே இவர்கள் கையில் அடிச்சு மதர் பிராமிஸ் இல்லை ஏதாவது ஃபாதர் பிராமிஸ் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவா. ஆக அந்த ப்ராமிஸ் பண்றதுக்கு, அந்த சத்தியம் பண்றதுக்கு மற்றவர்களுடைய கையிலே தானே அடிக்கிறார்கள். ஆக இந்த கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது போக அடுத்தபடியா பார்த்தோம்னா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணும்பா. ஏன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பா தெரியுமா. இதுல கூட ஒரு பயம்ங்கிறது வரும். இந்த குழந்தைகள் அப்பா தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன், அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன், நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இது போக ஒரு சின்ன சின்ன அல்பமான விஷயங்களுக்கு தலையில அடிச்சு சத்தியம் பண்றது அப்படிங்கிறது செய்யவே கூடாது. அடி மேக்சிமமா வேற வழியே இல்லைன்னு சொல்லி வரும்பொழுது வேண்டுமானால் அந்த தலையில் அடித்து சத்தியம் செய்வது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆனால் இந்த நேயர் கேட்டிருப்பது கற்பூரத்தை அணைத்து சத்தியம் பண்ணலாமான்னு கேட்கிறார். நிச்சயமாக செய்யக்கூடாது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கற்பூரத்தை அணைக்கிறதுன்னு சொன்னா வாயால ஊதி அணைக்கிறது இல்லை. இதே கரங்களாலேயே அந்த கற்பூரத்தை வேகமா அடிச்சு அதை நான் கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்றேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா. இது முற்றிலும் தவறு. ஏன்னு சொன்னா அந்த கற்பூரம்ங்கிறது அங்க முக்கியம் இல்லை, அந்த அக்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றது இல்லையா. அந்த கற்பூரத்தின் மூலமாக அங்கே நெருப்பு என்பது வருகிறது. இந்த அக்னிதான் எல்லா இடத்திலும் சாட்சி பூதமாக செயல்படுகிறது. ஒரு சாட்சியாக பஞ்சபூதங்களிலே சாட்சியாக முன்னிற்பது என்பது இந்த அக்னிதான். இந்த அக்னி சாட்சியாக கல்யாணங்கிறதையே பண்றார். திருமணத்தின் பொழுது அந்த அக்னியினை வளர்த்து இந்த அக்னி சாட்சியாக நான் உன் கரங்களை பிடிக்கிறேன், வாழ்நாள் முழுக்க நான் உன்னை கைவிட மாட்டேன், என்னுடனேயே நீ எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும், நாம் இணைவரும் வாழ்விலே இணை பிரியாமல் வாழ வேண்டும்னு சொல்லி அவன் எங்க அந்த சத்தியத்தை பண்ணித்தரா. கணவனானவன் அந்த அக்னியை வளர்த்து அதற்கு முன்னதாக நின்று கொண்டு அவர்கள் இருவரும் அந்த சத்திய பிரமாணம் அப்படிங்கிறத எடுத்துண்டு வாழ்க்கை முழுக்க கட்டுப்பட்டு நடக்கிறா இல்லையா. ஆக இந்த அக்னி சாட்சி என்பதற்கு மிகவும் பலம் என்பது உண்டு. ஆக ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், ஒரு பீக் லெவல்ல ஒருத்தன் உண்மையை வரவழைக்கணும், அவன் உண்மையை தான் சொல்றான்னு நம்பணும்னு சொன்னா அங்கே கற்பூரத்தை ஏற்றி வைத்து அந்த கற்பூரத்தை அவன் தொட்டு நமஸ்கரித்து இந்த அக்னியினுடைய சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லலாமே தவிர அந்த அக்னியை வேகமாக ஓங்கி அடித்து அதனை அணைத்து சத்தியம் செய்வதால் அங்கே அந்த சத்தியமானது தவறி போய் விடுகிறது. அக்னி என்பதே எங்கள் காணாமல் போகிறது. அதன் மூலமாக இவர்களுக்கு எதிர்மறையான பலன்கள் தான் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கற்பூரத்தை ஏற்றி வைத்து அதனை அணைத்து கற்பூரத்தை அணைத்து சத்தியம் என்பது செய்யக்கூடாது. இதனை நன்றாக மனதிலே நிலை நிறுத்த வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.